என்ன? இந்தியாவோட கரன்சிய மாத்துறாங்களா? யார் மாத்துறா? எதுக்கு மாத்துறாங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லா வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. இதே மாரி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் என்னால வந்து டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். யார் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழக அரசு இப்ப கொண்டு வந்திருக்க பட்ஜெட்ல வந்து புதுசா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ருபீஸ் சிம்பிளை வந்து புது வடிவமைப்புல வந்து மாத்துறாங்க. சோ ஆமா, சோ தமிழக அரசு 2025-26 பட்ஜெட்ல நிதி பட்ஜெட்ல வந்து நம்மளோட இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ருபீஸ் சிம்பிளை தமிழ் பாணியில, அதாவது தனித்துவமா என்ன சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா தமிழ் பாணியில வந்து அந்த ருபீஸ் சிம்பிள் வந்து அமைக்கிறாங்க. எப்படி தமிழ் பாணியில அமைக்கிறாங்க? ரா என்ற எழுத்துல இருந்து வர ரூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரூன்ற சிம்பிளை தான் வந்து நம்மளோட ருபி சிம்பிளா வந்து தமிழ் பாணியில வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இதற்கு வந்து பல தரப்புல வந்து எதிர்ப்பு வந்திருக்கு. பல தரப்புல இருந்த எதிர்ப்பு வந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னா நம்ம மத்திய அரசு. மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து ஆல்ரெடி நம்ம சும்மாவே வந்து தமிழக அரசு ஒண்ணு சொன்னா மத்திய அரசு ஒண்ணு சொல்றதும், மத்திய அரசு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தமிழக அரசு ஒண்ணு சொல்றதும் எப்பவுமே நடக்கிறது. இதனால என்னெல்லாம் தமிழகத்துல நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இனிமே தமிழகத்துல வந்து தமிழக அரசு ஆவணங்களையும் சரி, செய்திகள்லயும் சரி, பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இந்த ருபீஸ் என்ற சிம்பிள் எடுத்து இந்த ரூ, இப்ப புதுசா வந்து தமிழக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இந்த ரூ என்ற சிம்பிள் தான் வந்து இடம்பெறும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பட் இப்ப வச்சிருக்க குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரால் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ருப்பி என்ற சிம்பிள் வந்து அமைச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை எதுக்கு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரால் பண்ணதையே நீங்க வந்து அப்போஸ் பண்றீங்க? இதுல என்ன தமிழக மக்களோட வளர்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி மத்திய அரசு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இது ஜூலை 15, 2010 தான் வந்து இப்ப வந்திருக்க புதுசா வடிவமைச்சு வந்து ருபி சிம்பிளை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் இல்ல ருபீஸ் ஆர்எஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப வந்து அந்த புதுசா வடிவமைச்ச சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லா நோட்லயுமே வர இந்தியா ஆர்பிஐ சைன் பண்ணி எல்லா வர இந்திய நோட்லயுமே இப்ப அமைச்சிருக்க ருபீஸ் சிம்பிள் தான் இருக்கும். அந்த ருபீஸ் சிம்பிளை வந்து வடிவமைச்சவர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த உதயகுமார் அவர்கள். உதயகுமார் யாரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதாவது டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கம் அவர்களின் மகன் தான் உதயகுமார் அவர்கள். உதயகுமார் அவர்கள் வந்து சின்ன வயதிலேயே வந்து டிராயிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தவர். டிராயிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது சோ இப்ப அந்த காம்படிஷன் வந்து 2010 வந்து நடத்தும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த போட்டியில வந்து தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 10 பேர்ல ஒருவர் தான் நம்ம உதயகுமார் அவர்கள். அவரோட சின்னம் தான், அவரை வடிவமைச்ச சின்னம் தான் வந்து சிம்பிள் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இப்ப ஆர்பிஐ சைன் பண்ணி, ஆர்பிஐ கவர்னர் அவர்களால் சைன் பண்ணி வர நோட்ல அந்த சிம்பிள் தான் இடம்பெற்றிருக்கு. சோ இதற்கு வந்து மத்திய அரசும் வந்து ஒப்புதல் கொடுத்து அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தமிழனால் வடிவமைச்ச ஒரு இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ உதயகுமார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்போ ஒரு ஐஐடி குவாஹாட்டில ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் முன்னாடி வந்து ஐஐடி பாம்பேல வந்து பிஹெச்டி படிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதே ஐஐடி பாம்பேல வந்து அவர் எம்டிஸும் முடிச்சிருக்காரு. சோ இப்ப குவாஹாட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அவரோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழக அரசு தமிழ் மொழியை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோ தமிழக அரசு எந்த முடிவு எடுத்தாலும் நான் அது கூட தான் நான் வந்து சேர்ந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி, தமிழுக்கு நான் எப்பவுமே துணை போவேன் அப்படின்ற மாதிரி உதயகுமார் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழக அரசு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த தமிழ் மொழியை வளர்க்க வந்து பல ஸ்டெப்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான ஒரு ஸ்டெப் தான் இது. தமிழ் மொழியை உலக அளவில் நாங்க கொண்டு போய் சேர்க்கணும். சர்வதேச அளவில் வந்து இந்த தமிழ் மொழியை அடையாளம் காணணும். தமிழ் மொழி மட்டும் இல்லாம தமிழ் நாடையும் வந்து இந்த உலக மக்கள் திரும்பி பார்க்கணும்.
அப்படின்ற மாதிரி தமிழக அரசு பேசியிருக்காங்க. 2010ஆம் ஆண்டுலயே வந்து நமது கலைஞர் அவர்களால் உதயகுமார் அவரை வந்து கூப்பிட்டு மரியாதை செலுத்தி 2.5 லட்சம் பரிசு தொகையும் அளிச்சிருக்காங்க. சோ இது ரொம்ப பாராட்டத்தக்குரியது இல்லையா? இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்கு இல்லையா? அதனால பல தரப்பினர் மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு பண்றது வந்து கரெக்ட் தான். தமிழுக்கு வந்து அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தமிழ் மொழிய வந்து அவங்க உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது நல்ல முயற்சி. நாங்க இதை ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ருப்பீஸை நம்ம யூஸ் பண்ணலாமே, எதுக்கு புதுசா இன்னொன்னு கொண்டு வராங்க, இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எதுக்கு கொண்டு வரணும், இதுல வந்து இந்தியால உள்ள ஒற்றுமைக்கு ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. மூணாவது தரப்பினர் சொல்றது ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டன்ட். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வந்து வச்சீங்க, இல்ல ஒவ்வொரு பண மதிப்பை வந்து நீங்க வந்து மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள சிம்பலை வந்து மாத்தி அமைச்சீங்கன்னா, நாங்க எப்படி பண மதிப்பை கண்டுபிடிக்கிறது, யாரோட பண மதிப்பு, இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது, இது ஆந்திரா சேர்ந்தது, இது தெலுங்கானாவை சேர்ந்ததான்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபன்னியா வந்து சொல்றாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ். சோ இதுல வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து இந்த முயற்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயாவது இருக்குமா, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், இந்திய அளவுல வந்து இது வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. அண்ட் இப்போ தமிழக அரசு எடுத்துள்ள இந்த முயற்சி வந்து நல்லதா கெட்டதா, இல்ல இந்த முயற்சி வந்து இன்னும் தொடரலாமா அப்படின்றத பத்தியும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன்ட்.